Hello friends, welcome back to our channel Aari world. இன்னைக்குள்ள வீடியோல நம்ம ஒரு அழகான ஆரி neck design எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். First இந்த வர்க்குக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். First நான் நெக்கோட அவுட்லைனை இந்த மாதிரி வரைஞ்சு எடுத்திருக்கேன். இனி இதுக்கு மேலே நான் பண்ண போகிற டிசைனை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போது நான் பண்ணக்கூடிய அந்த டிசைனை இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்தாச்சு. இனி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நான் நெக்கோட இந்த அவுட்லைனில் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறேன். நான் டபுள் லைனாக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இனி இந்த செயின் ஸ்டிச்சுக்கு அடுத்து உங்களுக்கு விருப்பம்னா ஏதாவது பீட்ஸ் ஒர்க்கு கூட பண்ணிக்கலாம். எனக்கு இந்த செயின் ஸ்டிச்சு இந்த டிசைனுக்கு போதும் தோணுச்சு. ஸோ நான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். இனி கீழே இந்த டிசைனில் ஸ்டெம் மாதிரி வர இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பீட்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் நார்மல் சீயிங் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீடில் நான் ஒரு 4 mm ஆன்டிக் பீட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு சுகர் பீட், அடுத்து ஒரு கட் பீட் இந்த மாதிரி வச்சு அந்த ஸ்டெம் டிசைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி வளைஞ்சி வர இடத்துல எல்லாமே மேக்ஸிமம் ஒரு பீட் வச்சு ஸ்டிச் பண்ண பாருங்கள். அப்போ உங்களுக்கு இந்த டிசைன் இன்னும் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக கிடைக்கும். இப்போது லாஸ்ட்டாக இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டில் 4 mm ஆன்டிக் பீட் வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி இதோட எண்ட்லேயும் 4 mm ஆன்டிக் பீடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போது ஒன் சைடு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் சைடு இருக்கக்கூடிய ஸ்டெம் டிசைன்லேயும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி அதே மாதிரி ஃப்ளவரோட சென்டர்லேயும் இந்த சுகர் பீட் அண்ட் கட் பீட் வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இனி இந்த ஃப்ளவரோட சென்டருக்கு உள்ளாடி நான் காப்பர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதே காப்பர் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கலரில் நம்ம பீட்ஸ் உள்ளாடி கொடுக்கும்போது அது கொஞ்சம் கூட ஹைலைட்டடாக அழகாக தெரியும். இப்போது இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு ஃப்ளவரோட சென்டர்லேயும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நெக்ஸ்ட்டு இந்த லீஃப் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீடில் 4 கட் பீட் லோட் பண்ணிவிட்டு இந்த லீஃபோட சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதுக்கு பக்கத்துலேயே திரும்ப நீடில் 3 கட் பீட் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கீழே கீழே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது நமக்கு லீஃப் டிசைன் மாதிரி ஆக கிடைக்கும். இப்போது லீஃப் டிசைன் ஃபுல்லாகவே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி சைடில் இருக்கக்கூடிய இந்த டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நீடில் சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன்.
எண்டில் நான் வந்து ஒரு 4 mm ஆன்டிக் பீட் அண்ட் இந்த சின்ன பியூர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பியூர் பீடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதை சுற்றி நான் வந்து திரும்ப சுகர் பீட் வச்சு இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்து எடுத்திருக்கேன். இனி நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் டிசைனுக்கு மேலே நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிங்க் கலர் ஐ ஷேப் குந்தன் ஸ்டோனை இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம ஸ்டிக் பண்ண ஸ்டோன்ஸ் வந்து காயட்டும். அதுக்கு முன்னாடி சைடில் இருக்கக்கூடிய இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் 4 mm இந்த ஆன்டிக் பீட், சுகர் பீட் அண்ட் பியூர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி நீடில் ஃபஸ்ட்டு சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு அடுத்தது எண்டில் அந்த ஆன்டிக் பீட் அண்டு பியூர் பீட் யூஸ் பண்ணி லாஸ்ட்டில் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி இந்த டிசைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இனி இதுக்கு மேலே இந்த சரி த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இந்த மாதிரி சரி த்ரெட் யூஸ் பண்ணி ஹைலைட் த்ரெட் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். நீங்கள் சரி த்ரெட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், பண்ணாமலாம் அப்படியே விட்டாலும் பார்க்க நல்லா தான் இருக்கும். இப்போ எல்லா ஃப்ளவரோட மேலேயுமே சரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதுதான் இந்த நெக் டிசைனோட ஃபைனல் லுக். இந்த வீடியோவில் பார்த்த நெக் டிசைன் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.